இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் தானாக முன் வந்து சுமோட்டோ வழக்கு எடுத்திருக்கு. இதுல 2 நீதிபதிகள் நேரடியாக பாஜக அரசாங்கத்தை பார்த்து அதிரடி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதனால ஈடி என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு, என்னென்ன இல்லை, அந்த ஈடியோடைய அதிகாரிகளுடைய அதிகாரங்கள் என்னென்னு நியமிக்க போறாங்க. குறிப்பாக அமலாக்கத்துறை எதுக்கு கீழே இயங்குதுன்னா அமித்ஷா அவர்களுக்குள்ளேயும் மோடி அவர்களுக்குள்ளேயும் தான் இயங்குது. அவங்களுக்கு கடிவாளம் போட போறாங்களா. இப்ப உச்ச நீதிமன்றம் தானாக முன் வந்து சுமோட்டோ வழக்க முன்னெடுத்திருக்கிறதுனால இதனால ஈடிக்கு ஆப்பா, மோடி அவர்களுக்கும் ஆப்பா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த முழு விவரமா இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது அரசியல்கெல்லாம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இப்ப இந்தியாவில் மிகப்பெரிய பேசு பொருளா போயிட்டு இருக்கிறது என்னன்னா, உச்ச நீதிமன்றம் தானாக முன் வந்து சுமோட்டோ வழக்க பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஈடிக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறாங்க. ஈடிக்கு எதிராக பதிவு செய்ததுனால மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களுக்கும் என்ன ஆப்பு வைக்க போறாங்களா. அமலாக்கத்துறை தொடர்ந்து செஞ்சுட்டு வர செயல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறதுனால உச்ச நீதிமன்றம் களமிறங்கி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, ஒரு வழக்கறிஞர்கள் வந்து கொந்தளிச்சுட்டாங்க. ஏன்னா ஈடி வந்து எங்களை வந்து ஒரு ஈடி மூலமா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கேஸ் நடக்கிறது, ஒரு மனுதாரரோ ஒரு வாடிக்கையாளரோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் வழக்கறிஞர்கள் வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. இப்படி ஆலோசனை கொடுக்கறத வந்து விசாரணை அமைப்புகள் வந்து வழக்கறிஞர்களை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அது விசாரிச்சுட்டு இருந்ததுனால வழக்கறிஞர்கள் வந்து கொந்தளிச்சு போராட்டமா பண்ணாங்க. போராட்டம் பண்ணிருந்த பிறகு கொஞ்சம் ஈடி வந்து அடங்கி போய் சர்க்குலர் நோட்டீஸ்ல அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்குள்ள உச்ச நீதிமன்றமும் வரக்கூடாது, உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதியும் வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களே. இப்ப அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் உச்ச நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பிஆர் கவாய் அவர்களும் இந்த வழக்கை இப்ப கையில் எடுத்திருக்கிறாங்க. என்ன வழக்கு? உச்ச நீதிமன்றம் அதிரடியான ஒரு கேள்விகள்லாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் சுமோட்டோ வழக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சுமோட்டோ வழக்கு அப்படிங்கிறதுனா ஒன்றும் இல்லை. நான் இப்போ போய் ஏதோ போலீஸ்கிட்டயோ இல்லை நீதிமன்றத்துக்கிட்டயோ ஏதேனும் நான் மனு கொடுத்து வழக்கு பதிவு பண்ணுறேன்னா அதை வந்து நீதிபதிகளோட அமர்வுல வச்சு அதுக்கான பதில் எனக்கு இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்க நம்ம கேட்போம். அதுக்கான பதில் வந்து அவங்க கொடுப்பாங்க. இது வந்து நம்ம மனு கொடுத்தா வர்றது. யாருமே மனு கொடுக்கல, எந்த பிரச்சனையுமே யாராலையும் கொடுக்காமலேயே நீதிமன்றமே ஆனா முன் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யறது தான். நீதித்துறையிலயோ வேற ஏதோ துறையிலயோ பிரச்சனை இருக்கு, அது இப்ப சமூக ஊடகங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு, நீதிமன்றத்தால பார்க்கப்பட்டு அதுக்கான தீர்வை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தானா முன் வந்து பதிவு செய்யப்படுறதுதான் சுமோட்டோ வழக்கு. இந்த வழக்கை வந்து இப்ப உச்ச நீதிமன்றம் கையில எடுத்திருக்கு. சிஜிஐ கிட்ட போயிருந்தாலுமே வெக்கேஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் கையில போயிருக்கு. அந்த 2 நீதிபதிகள் யாருன்னா ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன் அவர்களும் ஜஸ்டிஸ் கோட்டீஸ்வர் சிங் அவர்களும். இவங்க தான் இப்ப வெக்கேஷன் பெஞ்சில் இந்த வழக்கு வந்து இருக்கு. முக்கியமா என்ன அப்படின்னா, ஒரு வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. வாடிக்கையாளரோ மனுதாரரோ இல்ல ஒரு குற்றவாளின்னு வச்சுக்கலாம். அவங்க இப்ப போய் அவங்க மேல ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் வந்து பதிவு செய்யப்படுது. அந்த இதுல இருக்கிறாங்க இல்லையா, ஒரு குற்றத்துல அவங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்கக்கூடியவரா ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அவர் வழங்கிட்டு வந்துருவார், ஏதோ ஒரு ஆலோசனை வழங்கிட்டு வந்துருவாரு. அந்த வாடிக்கையாளருக்கும் அந்த வழக்கறிஞருக்கும் இது வந்து தனி உரிமை உறவு. இத மீறற மாதிரி போலீசார் விசாரணை அமைப்பு சிபிஐயோ இடியோ இல்ல போலீசாரோ வழக்கறிஞர்களை கூப்பிட்டு நீங்க எப்படி இதை விசாரணை பண்ணலாம், இது வந்து நீதிபதிகளுடைய சுயாட்சியே, வழக்கறிஞர்களுடைய சுய ஆட்சி தன்னாட்சியை சீர்குலைக்குது, இது எப்படி அப்படிங்கிற மாதிரி டைரக்டா ஈடியை பார்த்து விசாரணை அமைப்புகளை பார்த்து உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. இதுக்கு இப்ப முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் இந்த வழக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்துல வந்திருக்கு. வெக்கேஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் இந்த வழக்கை எடுத்து இப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்படி நடந்ததுனாலதான் வழக்கறிஞர்கள்லாம் கொந்தளிச்சாங்க. இப்படி எங்களை போலீசார் வந்து விசாரணை பண்றாங்க, வழக்கறிஞர்களை போலீசார் விசாரணை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் மக்கள் மத்தியில தொடர்ந்து எழுந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து கொந்தளிச்சு
அளிச்சாங்க. அதுக்கு வந்து இடி வந்து சர்க்குலர்லாம் அனுப்புனாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து இடி வந்து அமைதியா இருந்துச்சு. இருந்தும் இப்ப நீ வழக்கறிஞர்களை வந்து போலீசாரால விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை வந்து தானாகவே முன் வந்து சுமோமோட்டோ வழக்கா இப்ப உச்ச நீதிமன்றம் பதிவு செய்திருக்குது. நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த இடிக்கு வந்து அவங்களோட அதிகாரங்கள்லாம் குறைக்க போறாங்களா, இல்ல மறுபடியும் இடி வந்து வேற ஏதேனும் தலையிடுமா, இல்ல இடி வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ஈடுபட்டு இருக்குமா? ஏன்னா அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடியவங்க ஒரு சில விஷயங்களை வந்து மீறுறதா பலராலும் பேசப்பட்டு இருக்கிறது. விதிமீறல்கள் செய்யறாங்க, அது செய்யக்கூடாது அப்படின்னு. இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லணும்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து இடி ரைடு வந்து எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே அந்த டாஸ்மார்க் வழக்குல 41 எஃப்ஐஆர் போட்டு தமிழ்நாடே ஏற்கனவே இந்த கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்றாங்க, அவங்க இதுல வந்து உள்நுழைந்து அவங்க ஒரு கேஸ் மாதிரிலாம் நடத்துனாங்க. அதுக்குதான் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் BR கவா என்ன சொன்னாரு, ஒருத்தர் தப்பு பண்ணா நீங்க எப்படி நிறுவனத்து மேல நீங்க குற்றம் சாட்டலாம், தனி மனிதன் தப்பு பண்ணதுக்கும் நிறுவனத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அது இல்லாம 3 விஷயமும் சொல்லியிருந்தாரு. பாராளுமன்றமோ நாடாளுமன்றமோ அரசோ எதுவுமே பெருசு கிடையாது, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல விஷயத்தை PR கவாய் அவர்கள் பதிவு செஞ்சிருந்தாரு. எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெங்கெல்லாம் இப்ப தட்டி கேட்கக்கூடிய இதுல வந்து PR கவாய் அவர்கள் அம்பேத்கர் வழியில வந்ததுனால தொடர்ந்து அதுல ஈடுபட்டு வராரு. இப்ப வந்ததுனாலதான் இப்ப இடி வந்து இடி மட்டும் கிடையாது, விசாரணை அமைப்புகள், அது CBI-ஆ இருக்கலாம், இடியா இருக்கலாம், போலீசாராக இருக்கலாம், இந்த எல்லாருமே இந்த விசாரணை அமைப்புகள் எப்படி நீங்க வழக்கறிஞர்களை விசாரணை செய்யலாம் அப்படின்னு இப்ப கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. கேள்வி எழுப்பினதுனாலதான் இப்ப உச்ச நீதிமன்றமே தானா வந்து இந்த சுமோமோட்டோ வழக்கை பதிவு செய்திருக்கு. உச்ச நீதிமன்றத்திலிருந்து என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்திலிருந்து விசாரணை அமைப்புகளுக்கு ஒரு சில கேள்விகளும் விஷயங்களும் சொல்றாங்க. அந்த விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து இப்ப வந்து சட்டத்துறையோடைய சுதந்திரத்தை பாதிக்குது. விசாரணை அமைப்புகள் வழக்கறிஞர்களை விசாரிக்கிறது சட்டத்துறையோட சுதந்திரத்தை பாதிக்குது. ஏன்னா சட்டத்துறை தான் அத்தனை பேரையும் கேள்வி கேட்கணும், அத்தனை பேரையும் விசாரணை செய்யணும். அது அப்படியே மாறாக எப்படி போலீசார் வந்து வழக்கறிஞர்களை விசாரணை பண்ணுவாங்க, இது சுதந்திரத்தை பாதிக்குது அல்லவா அப்படிங்கிற மாதிரி ஒன்று விஷயத்தை கேட்டுட்டு இன்னும் ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க. ஒரு மனுதாரர் எல்லாம் வாடிக்கையாளர் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கிறவர், அவருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இருக்கக்கூடிய உரையாடல் தனி உரிமை, தனியான ஒரு உரையாடல். அதுல எப்படி போலீசார் வந்து விசாரணை செய்து அதை கேட்டு பண்ணலாம். இது வந்து அந்த வழக்கறிஞர்களுடைய சுயாட்சி, தன்னாட்சி இதெல்லாம் சீர்குலைக்குது இல்லையா? இது வந்து எப்படி அவரே தானா சிந்திச்சு யோசிச்சு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆலோசனையில இவங்க போலீசாரால் எப்படி விசாரணை நடத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. இன்னொன்று, வழக்கறிஞர்களுக்கு உரிமை இருக்கு, ஆலோசனை வழங்குறதுக்கான உரிமை. அட்வொகேட் 1961 அங்கே போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ ஏதேனும் கேஸ் நடக்குதுன்னா, ஏதேனும் மனு இருக்குதுன்னா அந்த மனுதாரர்களுக்கு தேவையான ஒரு ஆலோசனையை கொடுக்கலாம் அப்படின்னு இது வழக்கறிஞர்களுடைய ஒரு உரிமை. மீறினுச்சுன்னா அதுக்கு பின்னாடி பல விசாரணை நடத்தி அது பண்ணிக்குவாங்க. ஆனா இது வந்து வழக்கறிஞர்களுடைய உரிமை. இதுல வந்து விசாரணை அமைப்புகள் எப்படி ஈடுபடலாம், போலீசாராலேயோ CBI-யாலேயோ EDO-லையோ, இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்தமா வழக்கறிஞர்களுடைய சுயாட்சி, தன்னாட்சி, அவங்களுடைய தனி உரிமை, தனி உரையாடல், இது எல்லாமே மீறுது. நீதித்துறையோடைய சட்டத்துறையோடைய சுதந்திரத்தை மீறுது. இதை நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்ச நீதிமன்றம் இந்த சுமோமோட்டோ வழக்கா எடுத்திருக்கிறாங்க. இப்ப வெக்கேஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த 2 நீதிபதிகளுக்கு தான் இந்த வழக்கு போகுது. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு இந்த வழக்கு போயிருந்தாலுமே அந்த வெக்கேஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய 2 நீதிபதிகளுக்கு தான் வழக்கு போயிடும். அவங்க வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதோடைய தீர்ப்பு. ஈடியோடைய மொத்த அதிகாரங்களும் பறிக்கப்படுமா, அவங்களுடைய வரையரம்புகள் என்ன, அவங்க என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒண்ணு கேள்வி, மக்களாகிய உங்ககிட்ட நாம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வழக்கறிஞர்களை வந்து அவங்க ஏற்கனவே ஆலோசனை கொடுத்துருப்பாங்க, அந்த ஆலோசனை பேரால விசாரிக்கப்படலாமா இல்ல படணுமா? அப்படி விசாரணை பண்ணுனா இவங்களுடைய தனி உரிமையும் அந்த தனிய உறவாடலும் சுயாட்சியும் மீறப்படுது இல்லவா? அப்படி மீறப்படாம விசாரிக்கணும்னா என்ன பண்ணணும், இல்ல விசாரிக்கவே கூடாதா? இது சார்ந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க.
மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.